மங்களகரமான ஹேவிளம்பி வருஷம் சித்திரை மாதம் 2ஆம் தேதி 15/4/2017 சனிக்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பார்க்கலாம். ஏற்கனவே பல முறை இந்த திருமண பொருத்தத்தில் இருக்க சின்ன சின்ன குறைபாடுகள் ஏற்ற இறக்கங்களை பற்றி நிறைய பேசியிருக்கோம். இப்போ எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு சத்திரம் பார்க்குறாரோ இல்லையோ முதல்ல பொருத்தம் பார்ப்பான். திருமணம் அப்படின்னு சொன்ன உடனே பொருத்தம். அதில் இந்த செவ்வாய் தோஷம்னு ஒன்று பிடிச்சிட்டு எல்லாரையும் படாப்படுத்துறது. நிறைய இடங்களில் சொல்லியிருக்கோம், இந்த செவ்வாய் தோஷம்ன்றது எல்லாருக்கும் 100% இருக்குன்னு நம்ப வேண்டாம். செவ்வாய் தோஷன்றது 100% இருக்குன்னு நம்ப வேண்டாம். பொதுவாக 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருக்கு தோஷம்னு சொன்னாலும் கடக சிம்ம லக்னத்துக்கு தோஷம் இல்லை. குரு பார்க்க கோடி தோஷம் நிவர்த்தி. குரு பார்த்தாலும் தோஷம் இல்லை, சேர்ந்தாலும் தோஷம் இல்லை, சனி பார்த்தாலும் தோஷம் இல்லை, சுக்கிரன் வீட்டில் செவ்வாய் இருந்தாலும் தோஷம் இல்லை. மேஷ சிம்ம லக்னத்திற்கு லக்னாதிபதியா போற செவ்வாய் நல்லதே பண்ணுவார். இப்படி பல உதாரணங்கள் சொல்லிட்டு வரோம். இருந்தாலும் இந்த செவ்வாய் தோஷம்ன்றது எல்லார் மனதிலையும் ஒரு பயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. அப்போ நிறைய பேரோட கேள்வி, ஆணுக்கு செவ்வாய் தோஷம் இருந்து பெண்ணுக்கு இல்லைன்னா சேர்க்கலாமா, பெண்ணுக்கு செவ்வாய் தோஷம் இருந்து ஆணுக்கு இல்லைன்னா சேர்க்கலாமா, இப்படி ஒரு கொஸ்டின் நிறைய பேருக்கு வருது. இன்னும் சில பேருக்கு நிவர்த்தி ஜாதகம், நிவர்த்தி இல்லாத ஜாதகத்தோடு சேர்க்கலாமா, லக்ன ரீதியாக மட்டும்தான் பார்க்கணுமா, சந்திரா லக்ன ரீதியாகவும் பார்க்கணுமா? அப்படி பார்த்தீங்கன்னா லக்ன ரீதியாக பார்க்கலாம், ராசி ரீதியாக பார்க்கலாம், சுக்கிரன் இருக்க வீட்டிலேருந்து பார்க்கலாம், நிறைய பார்த்துக்கிட்டே போகலாம். ஆனால் செவ்வாய் தோஷம்ன்றது முழுமையாக இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறது அவசியம். அதனால் மேலோட்டமாக பார்த்துட்டு செவ்வாய் தோஷம்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு பல 100 தடவை சொல்லியிருக்கோம். இருந்தாலும் செவ்வாய் தோஷம் இருக்குன்னு நம்புறவா பயப்படுறவாளுக்காக சில பரிகாரங்களை நம்ம சொல்கிறோம். செவ்வாய் தோஷம் இருக்குன்னு நம்பக்கூடிய இல்லை பயப்படக்கூடியவர்களுக்காக சில பரிகாரம். இந்த பரிகாரத்தை யாருக்கு செவ்வாய் தோஷம் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவ செய்யணும். இப்போ முதல்ல நம்ம எடுத்துக்கிறது 2ஆம் இடத்து செவ்வாய். இந்த 2ஆம் இடம்ன்றது குடும்பஸ்தானம், தனஸ்தானம் சொல்லுவாள், வாக்குஸ்தானம் சொல்லுவாள். குடும்ப தன வாக்குகளை நிர்ணயம் பண்ணக்கூடிய இந்த 2ஆம் இடத்துல அங்காரகன் இருந்து அதை தோஷம் நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ சொல்ல போகிற பரிகாரத்தை பண்ணலாம். சரி, தோஷமே இல்லைன்னா, தோஷம் இல்லைனாலும் இப்போ செய்கிற பரிகாரத்தால் எந்த பிரச்சனையும் வராது. நம்ம சுவாமியை பூஜிக்கிறது தானே பரிகாரம்னு சொன்ன உடனே ஏன் பயப்படுறீங்க? சுவாமியை பூஜிக்கிறது தான். இந்த மாதிரி 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குன்னு தெரிஞ்சு ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ இருந்து மற்றவர்களுக்கு இல்லைன்னா, இல்லை ஒருவேளை ஒருத்தருக்கு கடுமையான தோஷம் இருக்குது, பெண்ணுக்கோ ஆணுக்கோ 2ல் செவ்வாய் இருந்தால் 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கக்கூடியவர்கள் இந்த பரிகாரத்தை பண்ணலாம். அதாவது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஒரே கோயில்லையே நவக்கிரகமும் துர்க்கையும் இருக்கிற சன்னதியாக பார்த்து போகணும். அதாவது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நவக்கிரக சன்னதியில் உங்களுக்கு துர்க்கையோட சன்னதியும் இருக்கணும். முதல்ல அங்கார பகவான் செவ்வாயில் நவக்கிரகத்தில் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன் இருக்கு இல்லையா வரிசை, அதில் அங்காரக பகவான் செவ்வாயை அரளிப்பூக்களால், சிவந்த அரளிப்பூக்களால் அர்ச்சனை பண்ணி சிவப்பு வஸ்திரம் சாத்தணும். அடுத்து துர்க்கைக்கு அதே மாதிரி குங்குமத்தாலேயோ சிவந்த அரளியாலேயோ அர்ச்சனை பண்ணி சிவப்பு பட்டு சாத்தி அதாவது பயத்தம்பருப்பு பாயசம் நைவேத்தியம் பண்ணணும். இதை முடிச்சுட்டோ சூரிய உதயமாய் மறையறதுக்குள்ளே செய்யணும். இதை முடித்த பிறகு, இந்த பூஜையை முடித்த பிறகு இந்த சிவப்பு அரளி செடியை கோயிலில் துர்க்கை சன்னதிலையோ அல்லது நவகிரகம் இருக்கிற கோயில்லையோ கோயிலோட தோட்டத்திலையோ செவ்வரளி உங்களுக்கு அந்த பூக்கக்கூடிய அந்த செடியை நடணும். இதை 2 செவ்வாய்க்கிழமை செய்தால் போகும். 2 செவ்வாய்க்கிழமை செய்தால் 2ஆம் இடத்துல செவ்வாய் இருந்த தோஷமும் விலகும். ஒருவேளை 2ல் செவ்வாய் இருந்து திருமணம் தடைப்பட்டிருந்தால் அந்த தோஷமும் விலகும். ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஒருத்தருக்கு செவ்வாய் தோஷம் இருந்து இன்னொருத்தருக்கு செவ்வாய் தோஷம் இல்லைன்னாலும் இந்த பரிகாரத்தால் கட்டாயம் பலன் கிடைக்கும். இந்த பரிகாரத்தை பண்ணிட்டோ செவ்வாய் 2ல் இருக்க ஜாதகத்தை செவ்வாய் தோஷம் இல்லாத ஜாதகத்தோட தாராளமாக சேர்க்கலாம். மேஷ ராசிக்கு இன்று மதியம் 3:18 வரை சந்திராஷ்டமம் இருக்கிறது. முக்கியமான பேச்சுவார்த்தை நடத்துவது அல்லது பணம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களெல்லாம் மதிய நேரம் வரையிலே செய்ய வேண்டாம். மதியம் 3:18 வரைக்கும் சந்திராஷ்டமம். அது வரைக்கும் ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். அதிகமாக பேச வேண்டாம். கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும். நிதானமாக பேச வேண்டும். இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. எனவே மென்மையான இனிமையான வார்த்தைகளால் அனைவரிடமும் பேசி பழக வேண்டும். மதியம் 3:18 சந்திரன் ராசிக்கு 9ஆம் இடமான தனுசுக்குள் சென்று விடுகிறது. அதன் பிறகு மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறும். தொழிலில் புதிய திருப்பு முனையாக ஒரு புதிய அத்தியாயமாக சில நன்மைகள் நடைபெறப் போகின்றது. சந்திராஷ்டமம் முடிந்த பிறகு மாலை நேரத்திலே முக்கியமான பேச்சுவார்த்தைகள் நடத்தி அதிலே வெற்றி காண்பீர்கள். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும்.
பொருளாதார நிலை மேம்படும். ரிஷப ராசிக்கு இன்று மதியம் 3:18 வரையிலே மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நேரம். மத்தியானம் 3:18க்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகி விடுகிறது. அதன் பிறகு அடுத்து வருகின்ற திங்கள் செவ்வாய் ஆகிய 2 தினங்களும் சந்திராஷ்டமம் முழுமையாக இருப்பதால் அமைதியாக இருக்க வேண்டும். முக்கியமான பேச்சுவார்த்தைகள் நடத்துவது, பணம் கொடுக்கல் வாங்கல் செய்வது, முக்கியமான விஷயங்களிலே முடிவெடுப்பது போன்ற அனைத்தையும் இன்று மதியம் 3 மணிக்கு முன்பாக நீங்கள் செய்துவிட வேண்டும். 3:18க்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. அதாவது ராசிக்கு 8ஆம் இடத்திற்கு சந்திரன் செல்கிறது மதியம் 3:18க்கு. அதன் பிறகு அமைதியாக இருக்க வேண்டும். இறை வழிபாட்டிலே அதிக கவனம் செலுத்துங்கள். மாலை நேரத்திலே ஆலயத்திற்கு சென்று சுவாமி தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள். மிதுன ராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். இன்று முற்பகலிலே நன்மைகள் சற்று அதிகமாக நடைபெறும். பிற்பகல் 3:18க்கு சந்திரன் 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்திற்கு நகர்ந்து விடுகிறது. அதற்கு பிறகும் உங்களுக்கு நன்மைகள் தான் நடைபெறும். இன்றைய தினம் உங்கள் ராசிக்கு 6லும் 7லும் சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள். எனவே நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய அற்புதமான நாள் என்று இந்த நாளை சொல்லலாம். ராசி அதிபதி புதன் குருவோடு பரிவர்த்தனை பெற்று குருவை பார்த்து கொண்டிருக்கின்ற, குருவால் பார்க்கப்படுகின்ற மிக அற்புதமான ஒரு கிரக அமைப்பு. 5ஆம் வீட்டோனாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாகிய சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதாலும் குரு பார்வை பெறுவதாலும் நீங்கள் வேலை பார்க்கும் இடத்திலே உங்களுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் செல்வாக்கும் பதவி உயர்வும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பொருளாதார நிலை வெகு சிறப்பாக இருக்கும். தொழிலில் வெற்றி கொடி நாட்டுவீர்கள். திருமண வயதில் உள்ள மிதுன ராசியினருக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் அன்புடனும் ஒற்றுமையுடனும் மகிழ்ச்சியாகவும் பழகக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. தமிழ் புத்தாண்டு பலன்கள் என்னும் நிகழ்ச்சி ஒளிபரப்பாக உள்ளது. அதிலே இன்றைய தினம் மிதுன ராசிக்கு இந்த தமிழ் புது வருஷம் விளம்பி வருஷம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி சொல்லவிருக்கிறேன். அதை தவறாமல் பார்த்து விடுங்கள். கடக ராசிக்கு இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசி அதிபதி சந்திரன் ராசிக்கு 5ஆம் இடமான விருச்சிகத்திலே மதியம் 3:18 வரையில் இருக்கிறது. அதன் பிறகு 6ஆம் இடமான தனுசிற்கு சென்று விடுகிறது. 6ஆம் இடத்திற்கு செல்லும் உங்கள் ராசி அதிபதி அதிக அளவிலே உங்களுக்கு நன்மையை செய்யும். 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே சந்திரன் இருக்கும் பொழுது 5 குடைவனால் பார்க்கப்படுகிறது. அந்த 5 குடைவனாகிய செவ்வாய் 11ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு குரு பார்வை பெற்றுக் கொண்டிருக்கிறது. பெரும்பாலான கிரகங்கள் நல்ல நிலையிலே அமைந்திருக்கின்ற அற்புதமான ஒரு நேரம். தனஸ்தானாதிபதி உச்சம், லாபஸ்தானாதிபதி உச்சம். நன்மைகள் சற்று அதிக அளவில் நடைபெறும் நல்ல நாள் என்று சொல்லலாம். பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கலிலே இருந்த சிக்கல்கள், தடைகள் அனைத்தும் நீங்கி தாராளமான பண வசதி கிடைப்பதும், அதிக அளவிலே செல்வ செழிப்பு ஏற்படுவதும் இப்பொழுது மிக சுலபமாக நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. புதிதாக நகை வாங்குவீர்கள். ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய தினம் இருக்கிறது. தங்கம், வெள்ளி போன்ற விலை உயர்ந்த பொருட்களாலான ஆபரணங்களை வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்பும் இப்பொழுது மிகச் சிறப்பாக இருக்கிறது. அதிக நன்மைகள் நடைபெறும். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். திருமண வயதில் உள்ள கடகராசி இளம் ஆண் பெண்களுக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நிச்சயமாகிவிடும். நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறும் நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். சிம்ம ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். ராசி அதிபதி உச்சம் பெற்று இருக்கின்ற அற்புதமான ஒரு நேரம். ராசிக்கு 4ஆம் இடத்திலும் 5ஆம் இடத்திலும் சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள். தொழில் ஸ்தானாதிபதி சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கிறது. ராசி அதிபதி சூரியன் உச்சம் பெற்று இருக்கிறது. மிக அற்புதமான நிலையிலே கிரகங்கள் அமைந்திருக்கின்றன. 2ஆம் இடத்திலே குரு அமைந்திருப்பது ஒரு பெரிய யோகம். வாக்குல வியாழன் அப்படிம்பாங்க. வாக்குஸ்தானமாகிய 2ஆம் இடத்திலே குரு இருந்தால் அவர்களின் பேச்சாற்றல், நாவன்மை சிறக்கும். உங்களது பேச்சு திறமை அதிகமாக இருக்கும். நீங்கள் எதா பேசுனா எல்லாரும் அப்படியே சொக்கி போய் ஆணு வாயப்பழந்து கேட்டுட்ருப்பாங்க. உங்களுடைய பேச்சு திறமையால் அனைவரையும் வசீகரம் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இது ஒரு மகிழ்ச்சியான நாள். வெற்றிகரமாக உங்களது தொழிலிலே நீங்கள் சாதனை புரியக்கூடிய வாய்ப்பு இன்றைய தினம் இருக்கிறது. எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, உங்கள் தொழிலிலே நீங்கள் மிகப்பெரிய சாதனை செய்து காட்டக்கூடிய ஒரு நாள்.